அப்பல்லோ மருத்துவமனை சென்னை வானகரத்தில் அப்பல்லோ ஆயுர்வேத் என்னும் ஒருங்கிணைந்த ஆயுர்வேத சிறப்பு மையத்தை தொடங்கியுள்ளது. மருத்துவமனையின் தொடக்க விழாவானது வானகரத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனைகள் குழுமத்தின் நிர்வாக துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்கள் குத்துவிளக்கேற்றி அப்பல்லோ ஆயுர்வேத மருத்துவமனையை தொடங்கி வைத்தார். இதில் மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அப்பல்லோ மருத்துவமனைகள் குழுமத்தின் நிர்வாக துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்கள் பேசுகையில், இந்தியாவின் முதலாவது மற்றும் தேசிய விருது பெற்ற ஒரே தொடர் ஆயுர்வேத மருத்துவமனைகள் ஆகும். மிக உயர்தரமான செயல்முறைகளால் மிகவும் நேர்த்தியாக மேற்கொள்ளப்படும் ஆயுர்வேத மருத்துவ பராமரிப்பு ஒருங்கிணைந்த மருத்துவ பராமரிப்பில் முன்னோடித்துவம் பெற்றிருக்கும் ஒன்றாக இந்த புதிய மருத்துவமனை இருக்கும் என்றும், இந்த புதிய மருத்துவமனையானது நோயாளிகளுக்கு ஒரு முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் உன்னத நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய மருத்துவமனை இந்தியாவின் அனுபவம் உள்ள முன்னணி ஆயுர்வேத மருத்துவர்களால் மேற்பார்வையிடப்படும். மேலும் அப்பல்லோ மருத்துவமனைகள் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கி வருவதோடு முன்னோடியான செயல்பாடுகளுடன் உடல்நல மருத்துவ பிரிவுகளில் தொடர்ந்து முன்னணி வகித்து வருகிறது. அப்பல்லோ ஆயுர்வேத் மருத்துவமனையை அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்துடன் இணைந்திருக்கும் வகையில் ஆரம்பிப்பதன் மூலம் புற்றுநோய் மற்றும் தீவிர சீரழிவு நரம்பியல், சிறுநீரகவியல் மற்றும் எலும்பியல் கோளாறுகள் போன்றவற்றுடன் போராடும் நோயாளிகள் தீவிரமான மற்றும் நாள்பட்ட மருத்துவ நிலைமைகள், மருத்துவ நெறிமுறைகள் அடிப்படையிலான ஸ்டெப் டவுன் பராமரிப்பு, ஒருங்கிணைந்த மறுவாழ்வு, நோயிலிருந்து மீண்டு வாழ்தல் மற்றும் வாழ்க்கையின் இறுதி சூழலுக்கான பராமரிப்பு ஆகியவற்றில் மிக துல்லியமான ஆயுர்வேத சிகிச்சைகளை எளிதில் பெற முடியும். அப்பல்லோ ஆயுர்வேத் மூலம் நாங்கள் மருத்துவத்தில் இரட்டை அணுகுமுறையை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஒருங்கிணைந்த சுகாதார மாதிரி அணுகுமுறையானது புதிய சர்வதேச பிரிவு நோயாளிகளை, அதிலும் குறிப்பாக உலகின் வளர்ந்த நாடுகளில் இருக்கும் நோயாளிகளை வெகுவாக ஈர்க்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று கூறினார். இதில் அப்பல்லோ ஆயுர்வேத் மருத்துவமனைகளின் நிறுவனர், நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி ராஜு வாசுதேவன் மற்றும் மருத்துவர்கள் பலர் உடனிருந்தனர். அப்பல்லோ ஆயுர்வேத் இந்த ஸ்தாபனம் தொடங்கி இப்போ 19 வருஷம் தெரிஞ்சது. இப்போ வானகரத்துல அப்பல்லோ வானகரம் கேம்பஸ்ல இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் ஸ்தாபிச்சு நாங்க ஹையஸ்ட் குவாலிட்டி ஆயுர்வேதா மெடிக்கல் கேர் நாங்க போறோம். அது கூட இன்டிகிரேட்டிவ் மெடிக்கல் கேரும். இன்டிகிரேட்டிவ் மெடிக்கல் கேர் சொன்னா பேஷண்டோட ரோக அவஸ்தா பார்த்து என்ன உச்சிதம், இப்போ நியூராலஜிஸ்ட் இருக்கு, ஆயுர்வேதா சீனியர் டாக்டர் இருக்கு, அந்த அவஸ்தையில என்ன பண்ணணும், யாரு பண்ணணும், இது 2 டாக்டர்ஸ் தமிழ் பேசிட்டு என்ன உச்சிதம் அது இருக்கும். இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஆகலாம், பார்க்கின்சன்ஸ் ஆகலாம், ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட், இந்த தரத்துல என்ன ரோகம் வந்தாலும் டாக்டர்ஸ் தமிழ எலோபதி டாக்டர் சொல்வாரு, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா பார்க்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் போ சில பேஷண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் எடுத்து சரி எனக்கு அது வேணும் அப்படி வந்தா நாங்க அது கொடுக்கணும். அதே போல ஆயுர்வேதா கிட்ட பேஷண்ட்ஸ் டைரக்ட்லி வருது. அங்கே நாங்க சொல்றது இங்க உங்களுக்கு தேவை இருக்கு, ஒரு நியூராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுவோம் அதுவா ஆர்த்தோபெடிஷன் கன்சல்ட் பண்ணும்போது பார்த்துட்டு இது ஒன்றுச்சு இன்டிகிரேட்டிவ் மெடிசின் சொல்லும்போது ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும், இது ஆயுர்வேதாவும் அலோபதியும் ஒன்னா போகுமான்னு. ஆக்சுவலி ஒரு டிக்ளேரா போகலைன்னா கூட ரொம்ப நாளா ஆயுர்வேதாவும் அலோபதியும் நிறைய இடத்துல ஒன்னா ஜாயிண்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஆயுர்வேதம் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்லயே அலோபதி ஹாஸ்பிட்டல் மெயின் அப்போ மாதிரி ஒரு பெரிய அலோபதி பிராண்டோட கேம்பஸ்லயே அதோட ஜாயிண்டா அதோட வசதிகளா ஒன்னா சேர்ந்து எல்லா டிசிப்ளின்லையும் இப்போ நோயாளிக்கு சிலதுல வந்து ஆயுர்வேதம் வந்து ரொம்ப பிரமாதமா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், சில கண்டிஷன்ஸ் வந்து அக்யூட் கண்டிஷன்ஸ் வந்து அலோபதி ஆளுங்க அவங்க ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்து அவங்க மட்டும்தான் ரிசல்ட், அவங்களோட சப்போர்ட்டோட மட்டும்தான் பேஷண்ட் வந்து ஆயுர்வேத அடுத்த ஒரு லாங் டேர்ம் கண்டிஷனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்குன்னு வரும்போது ஆயுர்வேத டாக்டரும் அலோபதியும் சேர்ந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுல் க்யூர் கிடைக்கிறதுக்கு இல்லை ஃபுல் அந்த நோய் குணம் ஆகிறதுக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ அது கம்பைன்டா நாங்கள் ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணி செய்வாங்க. அலோபதியில் இருக்கிறவங்க அவங்களோட ஒரு கண்டிஷன் ஒரு ஸ்டேஜ் அக்யூட் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து
பெட்டர் ஃபாஸ்டர் கியூர் வந்து ஸ்பீடியாக இன்னும் வேகமாக வந்து அவங்களுக்கு வந்து வேகமாகவோ பெட்டராகவோ வந்து இப்போ அவங்க சாதாரண அளவுக்கு இவங்க இருக்கிறதோட பெட்டராக ஒரு கியூர் உங்களுக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி கேஸுங்களாக ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க அந்த கேஸுங்களோட வந்து பசங்க பண்ணுவாங்க. நாங்கள் ஜாயிண்டாக அந்த கன்சல்டேஷன் திருப்பி இருக்கிறோம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதத்தில் எது பண்ண முடியும் அலோபதியும் வந்து போயிட்டு இருக்கும்போது ஆயுர்வேதத்தில் ஆடோனா அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இல்லை ஆயுர்வேதம் மட்டுமா அந்த இடத்துல இருந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது பேஷண்ட்டோட அனுமதியோட பேஷண்ட்டோட தேவைக்கு ஏற்றபடி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கன்சென்ட்டோட நாங்கள் வந்து ஜாயிண்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆயுர்வேதத்துக்கு வரும்போது நாங்கள் திருப்பி ஒரு கேஸில் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்டோட அல்ல ஒரு சர்ஜனோட அலோபதி செக்ஷனில் வந்து ஏதாவது டயக்னோஸோ ஒரு செப்பரேட் இன்வெஸ்டிகேஷனோ தேவை அப்படின்னு வரும்போது நாங்களும் அவங்களோட ஹெல்ப் கேட்டு ஒன்றா ஜாயிண்டாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து இல்லை அவங்களோட ஹெல்த் ரிகவரி ஸ்பீடு அவங்களோட ரிகவரி ரேட்டும் வந்து சாதாரணமாக இருக்கிறதோட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப பெட்டராக இருக்கிறதுக்கு எல்லா வித வாய்ப்பும். என்னோட பேரு ராஜீவ் வாசுதேவன், எம்டிஎன் சிஇஓ ஆயுர்வைத் அப்போலோ ஆயுர்வைத் ஹாஸ்பிட்டல். நான் வந்து டாக்டர் அஜித்குமார் விவேகானந்தன், அசிஸ்டன்ட் சீஃப் பிசிஷியன் அப்போலோ ஆயுர்வைத் சென்னை.